ஃப்ரெண்ட், நான் தான் உங்களோட யஷ்வந்த். நேற்று காந்தி ஜெயந்தினால வீடியோ போட முடியல. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி காந்தி ஜெயந்தி. என்னோடய கசின் பிரதரும் சிஸ்டரும் நேற்று செடி நட்டுருந்தாங்க. அது லைவாக உங்களுக்கு காமிக்க முடியல. நேற்று தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் வாங்க. இதுதான் கசின் சிஸ்டர் நட்டின செடி. ஸோ இதான் செடி. சரி, மறந்துட்டேன் அங்கே இருக்குன்ட்டு. இது வந்து லெமன் செடி. நெக்ஸ்ட்டு கசின் பிரதர் செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நெக்ஸ்ட்டு கசின் பிரதர் செடி காமிக்கிறேன். இதான் கோவா செடி. இதான் கசின் பிரதரோட செடி, கோவா செடி. நாடா சத்தம் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஃபைட் போடுறாங்க. ஸோ அதனால கட் பண்ணி எடுக்கிறேன். எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஏன்டா இந்த மாதிரிலாம் காமிக்கிறீங்கன்னா வந்து என்னென்னா, அதாவது இப்போ மரத்தை யாராச்சும் வெட்ட வராதிங்கன்னா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்ட விடாதீங்க. ஏன்னா மரம் வந்து நம்மளுக்கு நெயில் தருது. இந்த ஆலமரம் கூட நிறைய காற்று வருது. அதனால தான் நாங்கள் ஏசி மரம்னு வச்சுருக்கோம். ஆலமரம் பேர் வந்து ஏன்னா அவ்வளோ காற்று வரும். ஸோ அதனால் மரத்தையும் பிளான்ட்டையும் என்றைக்குமே வெட்டாதீங்க. இப்போ கோவா செடி வளர்க்குறீங்கன்னா அது வளர விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து இப்போ பசிதுன்னா யாராச்சும் வந்து கோவா செடி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் செடியை எக்காரத்துக்கோடு மரமும் வெட்டாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். போடாமல் இருங்க.